அத்தியாயம் 76. ஐ லவ் யூ டூ. கௌதம் அபூர்வாவிடம் கோபமாக பேசிவிட்டு அந்த இடத்திலிருந்து நடந்து செல்ல பூ போன்ற 2 கைகள் அவனை பின்னாலிருந்து கட்டி அணைத்தது. கௌதம் எதுவும் புரியாமல் திரும்பி அபூர்வாவை பார்த்தான். அபூர்வா அவன் நெஞ்சில் முகம் புதைத்து மீண்டும் அவனை கட்டி அணைத்துக் கொண்டாள். அவளுடைய இறுக்கமான அந்த அணைப்பு குளிருக்கு இதமாக இருந்தது. இருந்தாலும் அவளுடைய இந்த செய்கைக்கு அர்த்தம் புரியாமல் தவித்தான் கௌதம். என்னாச்சு? அபூர்வா அவள் தலையை நிமிர்த்தி அவன் முகத்தை அண்ணாந்து பார்த்தாள். ஐ எம் சாரி கௌதம். சாரியா? எதுக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் உன்கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டாங்கல்ல, அதுக்கு. அப்புறம் பாட்டி அப்படி பேசினதுக்கும் சேர்த்து சாரி. அப்புறம் உன்னை வெயிட் பண்ண வச்சேன்ல, அதுக்கும் சேர்த்து சாரி. எஸ், ஐ ஆம் இன் லவ் வித் யூ. அபூர்வாவின் வார்த்தைகளை நம்ப முடியாமல் கேட்டுக்கொண்டிருந்தான் கௌதம். எனக்கு புரியல. நானும் உன்னை லவ் பண்றேன் கௌதம். நான் பாட்டி கிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான். சும்மா உன்னை ஏமாத்ததான் போய் சொன்னேன். நான் நிஜமாவே உன்னை லவ் பண்றேன். அபூர்வா பேசிய வார்த்தைகளை கேட்டு கௌதமின் இதயத்தில் கோடி பட்டாம்பூச்சிகள் பறந்தது. இருந்தும் அவன் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மௌனமாக நின்று கொண்டிருந்தான். என்ன, நான் ஐ லவ் யூ சொல்றேன், நீ பதிலே சொல்லாம அமைதியா நிக்கிற. என் மேல கோவமா? இல்ல, நான் ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டியே? இல்ல, சொல்லு. பிராமிஸ்? ப்ராமிஸ். சாரி அபூர்வா, நான் சும்மா உன்னை பிராங்க் தான் பண்ணி பார்த்தேன். பிராங்கா? புரியல. என்ன பிராங்க்? அதான் நான் உன்னை லவ் பண்றதா சொன்னனே. கௌதம் சொன்னதை நம்ப முடியாமல் அபூர்வா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அப்ப நீ என்ன நிஜமாவே லவ் பண்ணலையா? சே, நாம 2 பேரும் எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நாம போய் எப்படி லவர்ஸா? என்னால இமேஜின் பண்ண கூட முடியல. கௌதம் சொன்னதை கேட்டு அபூர்வாவின் குரல் தழுத்தழுத்தது. அப்ப நீ என்ன கிஸ் பண்ணது? அதுவும் பிராங்க் தான். அப்படியெல்லாம் பண்ணாதானே நீ என்ன நம்புவ. சாரி, நான் மார்னிங் கொஞ்சம் ஓவரா நடந்துக்கிட்டேன். அப்ப நீ என்கிட்ட எமோஷனலா பேசினது, என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னது எல்லாம் பொய்யா? எஸ், அதெல்லாம் உன்னை நம்ப வைக்கிறதுக்காக நான் சொன்ன பொய். ஏய், என்ன நீ இந்த அளவுக்கு பேக்கா இருக்க? என்னை பத்தி உனக்கு தெரியாதா? எனக்கு இந்த லவ் எல்லாம் செட்டே ஆகாது. ஆனா நான் உன்னை நிஜமாவே லவ் பண்றேன் கௌதம். ஏய், விளையாடாத. அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. வா, வீட்டுக்கு போகலாம். ஒரு நிமிஷம் கௌதம், நான் நிஜமாதான் சொல்றேன். நான் உன்னை சீரியஸா லவ் பண்றேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனா எனக்கே தெரியாம என் மனசுல நீ இருந்திருக்க. உன்னோட நெருக்கம், முத்தம், இது எதுவுமே எனக்கு அருவருப்பா இல்ல. உன் கூட இருக்கும்போது நான் சந்தோஷமா இருக்கேன், சேஃபா ஃபீல் பண்றேன். எப்பவும் உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. உன்னை விட்டு கொஞ்ச நேரம் தனியா இருந்தாலும் திரும்ப உன்னை எப்ப பாப்போன்னு மனசு ஏங்குது. அப்படின்னா நான் உன்னை காதலிக்கிறதா தானே அர்த்தம். நீ இல்லன்னா? ஹேய், வெயிட். விட்டா நான் இல்லனா உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லுவ போல இருக்கு. ஆமா, நீ இல்லன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். லூசு மாதிரி பேசாத. நான் சும்மா உன்னை பிராங்க் பண்ணு. நாம போய் எப்படி லவர்ஸா? என்னால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. கௌதம் சொன்னதை கேட்டு அபூர்வாவின் கண்கள் கலங்கியது. பாவம், அழறா. பேசாம உண்மையை சொல்லிடலாமா? இல்ல, வேணாம். இன்னும் கொஞ்ச நேரம் டிராமாவை கண்டினியூ பண்ணலாம். ஏய், இதுக்கு எதுக்கு அழற? நான் உன் மனசை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா ரொம்ப சாரி. நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் இப்படி எல்லாம் பிராங்க் பண்ண மாட்டேன், சரியா? கௌதம் சொன்னதை கேட்டு முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டாள் அபூர்வா. நீ வேணா என்கிட்ட பிராங்க் பண்ணிருக்கலாம், ஆனா நான் உண்மையாதான் சொல்றேன். நான் நிஜமாவே உன்னை லவ் பண்றேன். சாரி அபூர்வா, என்னால உன் காதலை ஏத்துக்க முடியாது. ஏன் முடியாது? எனக்கு என்ன குறைச்சல்? அழகில்லையா, அறிவில்லையா? அழகு நிறையவே இருக்கு, ஆனா அறிவு தான் இல்ல. நான் பிராங்க் பண்றேன்னு கூட தெரியாத அளவுக்கு முட்டாளா இருக்க. உனக்கே தெரியும், நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர். அப்படி இருக்கும்போது உன்ன மாதிரி அறிவில்லாத பொண்ணு கூட லைஃப் லாங் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அப்ப நீ நிஜமாவே என்ன லவ் பண்ணலையா? இல்ல. நீ எத்தனை முறை கேட்டாலும் என்னோட பதில் இல்லதான். ஒருவேளை ஃபியூச்சர்ல உன்னோட மனசு மாற வாய்ப்பு இருக்கா? நோ வே. யாராவது பெஸ்ட் ஃப்ரெண்ட போய் லவ் பண்ணுவாங்களா? மண்டு. ஆனா எனக்கு உன் மேல லவ் வந்துருச்சே. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்போ நீ என் மேல காட்டின அன்பும் அக்கறையும் பொய்யா? அது எல்லாமே உண்மைதான். ஏன்னா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓ மேல எனக்கு நிஜமாவே பாசம், அக்கறை எல்லாமே இருக்கு. ஆனா நீ இவ்வளவு தூரம் கெஞ்சறதுனால
உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். சான்ஸா? என்ன சான்ஸ்? என்ன லவ் பண்றேன்னு சொல்றல்ல, அப்போ அதை ப்ரூவ் பண்ணி காட்டு. ப்ரூவ் பண்ணி காட்டணுமா? எப்படி? எப்படின்னு என்ன கேட்டா நீ தான் அதை டிசைட் பண்ணணும். இந்த மலை மேல இருந்து குதி, இல்லனா கடல்ல போய் விழு, ஏதாவது ஒண்ணு பண்ணி உன் லவ் ப்ரூவ் பண்ணு. சரி, நான் ப்ரூவ் பண்றேன். நான் இப்பவே இந்த மலை மேல இருந்து கீழே குதிச்சு உனக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன்னு ப்ரூவ் பண்றேன். அவளிடம் அப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்காத கௌதம் திகைத்து போய் நின்றான். அபூர்வா மலையின் விளிம்பை நோக்கி நகர்ந்தாள். கௌதம் பதறி அடித்துக்கொண்டு அவளை நோக்கி ஓடினான். ஏய் அபூர்வா, எதுக்கு அங்க போற? சொன்னா கேளு. நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஒழுங்கா என்கிட்ட வந்துரு. முடியாது கௌதம், என் காதல உனக்கு நான் புரிய வச்ச தீர்வேன். உன் காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பைத்திய மாதிரி பண்ணாத. சொன்னா கேளு. நானும் தான் உன்னை லவ் பண்றேன். சொன்னா கேளு. முடியாது, நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ இப்ப இப்படி சொல்லிட்டு திரும்பவும் பிராங்க் பண்ணன்னு என்கிட்ட சொல்லுவ. ஏய் லூசு, இங்க பாருடி. கௌதம் வேகமாக அவனுடைய ஷர்ட் பட்டனை கழற்றி அவன் நெஞ்சில் அபூர்வா என்று பச்சை குத்தி இருந்ததை அவளிடம் காட்டினான். இப்பவாவது என்ன நம்புறியா? என் மனசு, உடம்பு, உயிர், ஆன்மா, இது எல்லாத்துலயும் நீ மட்டும்தான் இருக்க. போதுமா? கௌதம் சொன்னதை கேட்டு அபூர்வா சந்தோஷத்தில் அவனை நோக்கி முன்னால் அடி எடுத்து வைத்த அடுத்த நொடி அவள் கால் வழுக்கி பின்னால் விழ, சட்டென்று கௌதம் அவள் கைகளை இறுக்கமாக பிடித்து அவளை முன்னால் இழுத்து தன் மார்போடு அணைத்துக் கொண்டான். அந்த ஒரு நொடி கௌதமுக்கு மூச்சே நின்றது போல் இருந்தது. அவனுடைய இதயம் பதட்டத்தில் வேகமாக துடிக்க, அபூர்வாவோ அவன் நெஞ்சில் குத்தியிருந்த பெயர் உண்மையானதா இல்லை பேனாவில் எழுதியதா என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தாள். பின் மெல்ல அபூர்வாவை அணைப்பிலிருந்து விடுவித்து அவள் முகத்தை தன் கைகளால் அள்ளி நெற்றியிலும் கன்னத்திலும் இதழிலும் மாறி மாறி முத்தமிட்டான். போதுமா? இப்ப நம்புறியா? ஐ லவ் யூ அபூர்வா. நான் திரும்பவும் கேட்கிறேன், உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதமா? அபூர்வா சிரித்துக் கொண்டே அவனை பார்த்து தலையசைக்க, கௌதம் கலங்கிய கண்களோடு அவளை மீண்டும் கட்டி அணைத்துக் கொண்டான். அவர்கள் இருவரையும் ஆசீர்வதிப்பது போல் மேகம் அவர்கள் மேல் மழை தூறலை தூவிவிட்டு சென்றது. அத்தியாயம் 77. கேக்ல என்ன கலந்த? மணி 12. மாயா அவளுடைய அறையில் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தாள். ச்சே, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவனோட முகத்தை என்னால மறக்க முடியல. அஜய், நைஸ் நேம். அந்த அழகான சிரிப்பு, திமிரான பேச்சு, அவன் கோபமான முகம் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஒன்ன தவிர, அவன் அபூர்வாவோட அண்ணன். எப்படியோ நல்ல வேலையா அவனுக்கும் கிரேசிக்கும் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். இப்ப எப்படி அவன் கிட்ட பேசுறது? யோசித்துக் கொண்டே இருந்த மாயா ஏதோ ஐடியா தோன்றியது போல் அவள் தோழி சந்தியாவுக்கு கால் செய்தாள். ஹாய் சந்தியா, எப்படி இருக்க? என்னடி அதிசயமா இருக்கு, எனக்கெல்லாம் கால் பண்ணிருக்க. காரணம் இல்லாம நீ யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் போன் பண்ண மாட்டியே. தேங்க்ஸ் டி, என்ன ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. சரி, நான் சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வரேன். அஜய் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து ஏதாவது ஃபேஷன் ஷோ கண்டக்ட் பண்றாங்களா? எனக்கு தெரியலடி, நான் வேணும்னா செக் பண்ணி சொல்லவா? ஓகே டி, கொஞ்சம் சீக்கிரம் சொல்ல முடியுமா? தோ ஒரு 5 நிமிஷத்துல பார்த்து சொல்லிடுறேன். மாயா போனை கட் செய்துவிட்டு எதையோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். 5 நிமிடத்தில் சந்தியாவிடமிருந்து அவளுக்கு போன் கால் வந்தது. சொல்லுடி, ஏதாவது இவெண்ட் இருக்கா? ஆமாண்டி, கமிங் 7th அந்த கம்பெனி சார்பா ஒரு ஃபேஷன் ஷோ கண்டக்ட் பண்ண போறாங்க. அந்த இவெண்டோட ஹைலைட் என்ன தெரியுமா? என்ன? இந்த ஃபேஷன் ஷோல யாரு வேணும்னாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பட் முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஓ ஐ சி. ஆமா, எதுக்கு இதெல்லாம் கேக்குற? நீ ஏதும் ஃபேஷன் ஷோல கலந்துக்க போறியா? இல்லடி, சும்மா தான் கேட்டேன். அப்பனா ஓகே, நான் கூட நீ சரின்னு சொன்னா உன்னை அஜய் சார் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல விடு. சந்தியா அஜயின் பெயரை சொல்லியதும் மாயா துள்ளி குதித்தாள். வாட்? உனக்கு அஜய தெரியுமா? என்ன தெரியுமான்னு சாதாரணமா கேட்டுட்ட? ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில இருக்க யாரை கேட்டாலும் அஜய் சார் தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. பொதுவா நீ யார பத்தியும் இப்படி போன் பண்ணி விசாரிக்க மாட்டியே, என்ன விஷயம்? ஒருவேளை நீ அஜய் சார... ஹே, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலான்னு தான் கால் பண்ணேன்.
அப்ப கன்ஃபார்ம். என்ன கன்ஃபார்ம்? நீ மிஸ்டர் அஜய லவ் பண்றது கன்ஃபார்ம்னு சொன்ன. எப்படி சொல்ற? நான் அஜய் சார நீ லவ் பண்றியான்னு கேட்டும் நீ கோவப்படாம பேசுறியே, அத வச்சுதான் சொல்றேன். போடி, நான் போனை வைக்கிறேன். மாயா வெட்கப்பட்டு கொண்டு போனை கட் செய்தாள். பின் எழுந்து நின்று தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்தாள். எப்படியாவது அன்னைக்கு நடக்க போற இவெண்ட்ல அஜய் கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும். அந்த ப்ரப்போசல் அஜயால ரிஜெக்ட் பண்ண முடியாததா இருக்கணும். இந்த ஜென்மத்துல எனக்கு அவன், அவனுக்கு நான் மட்டும்தான். அதே நேரம் இங்கே 5 ஸ்டார் ஹோட்டலின் அறையில் அஜய் மல்லாந்து படுத்து எதையோ யோசித்துக் கொண்டிருந்தான். என்னாச்சு எனக்கு? பார்ட்டியில ரொம்ப டயர்டா இருந்துச்சு. ஆனா இப்ப படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதே. பொதுவா நம்மளை பத்தி யாராவது நினைச்சிட்டு இருந்தாதான் இப்படி தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. என்ன யாரு நினைக்க போறா? பாட்டியும் இங்கதான் இருக்காங்க, அப்பாவும் பிஸியா இருக்காரு. அபூர்வா என்ன எதுக்கு நினைக்க போறா? அப்படின்னா என்ன நினைக்கிறது யாரா இருக்கும்? ஒருவேளை அவளா இருக்குமோ? எஸ், அந்த கிரேசி. அவ தான் என்ன நினைச்சிட்டு இருக்கணும். அதனாலதான் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. பேசாம போன் பண்ணி பார்க்கலாமா? ஆனா மணி 12 ஆகுதே. பண்ணி பார்க்கலாம். முழிச்சிருந்தா அட்டன் பண்ண போறா. அஜய் 2 முறை அந்த கிரேசிக்கு கால் செய்து பார்த்தான். ஆனால் அவள் போனை அட்டன் செய்யவில்லை. என்ன இவ போனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறா? ஒருவேளை வேணும்னே அட்டன் பண்ண மாட்டேங்கிறாளோ? எதுக்கும் இன்னொரு முறை கடைசியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அஜய் கடைசியாக ஒரு முறை முயற்சி செய்து பார்க்க கிரேசி போன் காலை அட்டெண்ட் செய்தாள். ஹலோ, யாரு சார் இந்த நேரத்துல? எதுக்கு சும்மா சும்மா போன் பண்ணி தொல்லை பண்றீங்க? அந்த பக்கத்தில் அஜய் தூக்க கலக்கத்தில் பேசும் கிரேசியின் குரலை கேட்டு ஆச்சரியப்பட்டான். என்ன வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. இவ கிரேசி தானா? இல்ல அவங்க வீட்ல இருக்க வேற யாராவதா? இல்ல நான் தப்பான நம்பருக்கு கால் பண்ணிட்டேனா? ஹலோ, யார் நீங்க? எதுக்கு போன் பண்ணிட்டு பேசாம இருக்கீங்க? இல்ல, இது அவளே தான். அதே திமிரு பிடிச்ச வாய்ஸ் தான். ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ஒழுங்கா ஏதாவது பேசுங்க, இல்லனா நான் போனை கட் பண்ணிடுவேன். ஏய் இரு, கட் பண்ணிடாத. நான் தான் அஜய் பேசுறேன். சாரி, என்ன சொன்னீங்க? நான் அஜய் பேசுறேன்னு சொன்னேன். கேக்குதா? ஐயோ ப்ளீஸ், எதுக்கு இப்படி கத்துறீங்க? எனக்கு காது நல்லாவே கேக்குது. அஜய்னா எந்த அஜய்? பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அஜயா? ஓ காட், முடியல என்னால. நான் இவளை இரிட்டேட் பண்ணலாம்னு கால் பண்ணா இவ என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கா. நான் ஒன்னும் ஆக்டர் விஜய் இல்ல, மும்பை ஃபேஷன் இண்டஸ்ட்ரியோட கிங் அஜய் குமார். அஜய் சொன்னதை கேட்டு கிரேசி சத்தம் போட்டு சிரித்தாள். ஏய், நீ இப்ப எதுக்கு சிரிக்கிற? இல்ல, உங்களை நீங்களே கிங்னு சொல்லிக்கிறீங்களே, அத நினைச்ச சிரிச்சேன். இந்த மாதிரி பேரு பட்டம் புகழ் எல்லாம் தானா வரணும், நாமளே சொல்லிக்கிட்டு தெரியக்கூடாது. வேணாம், என்ன நீ ரொம்ப டென்ஷன் படுத்துற. ஏதோ போனா போகுதுன்னு பாட்டிக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன். ஓகே ஓகே, சாரி. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். பாட்டிக்கு கால்வலி எப்படி இருக்கு? யா, பாட்டி இப்ப நல்லா இருக்காங்க. நாங்க பர்த்டே பார்ட்டில இருந்து கிளம்பி நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் ரூமுக்கு வந்தோம். நீ வீட்டுக்கு போயிட்டு போன் பண்ணுவேன்னு பாட்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ஆனா நீ எங்க? இங்க இருந்து கிளம்புனதுமே பாட்டிய மறந்துட்டேன். சாரி, அப்படியெல்லாம் இல்ல. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண வேண்டியது இருந்தது. அப்புறம் நானும் எதுக்கு லேட் நைட் கால் பண்ணணும், நாளைக்கு காலையில பேசிக்கலாம்னு விட்டுட்டேன். சரி, நீங்க எதுக்கு இந்த நேரத்துல எனக்கு கால் பண்ணிருக்கீங்க? அது என்னன்னா, எனக்கு சரியா தூக்கம் வரல. சோ அதான் நீ கொடுத்த கேக்ல ஏதாவது கலந்துட்டியோன்னு கேட்கலாம்னு கால் பண்ணேன். அஜய் சொன்னதை கேட்டு கிரேசி கோபமடைந்தாள். ஹலோ மிஸ்டர், என்ன பேசுறீங்க? நான் எதுக்கு சார் உங்களுக்கு கொடுத்த கேக்ல எதையாவது கலக்க போறேன்? கடைசியில உங்க பணக்கார புத்திய காட்டிட்டீங்கல்ல. ஒழுங்கா போனை வச்சிருங்க, இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கிரேசி கோபத்தோடு போனை கட் செய்ய அஜய் தன்னை தானே திட்டிக் கொண்டான். என்ன அஜய், இப்படி சொதப்பிட்டியே. நாளைக்கு மட்டும் உன்னை அவ நேர்ல பார்த்தா நாறு நாரா கிழிச்சிருவா. பேசாம குளிச்சிட்டு வந்து படுத்து பார்க்கலாம், அப்பவாவது தூக்கம் வருதான்னு. அஜய் பெட்டில் இருந்து கீழே இறங்கி குளியல் அறையை நோக்கிச் செல்ல அறை கதவை யாரோ தட்டினார்கள். அத்தியாயம் 78. ஒரே வீட்டில். அஜய் பெட்டில் இருந்து கீழே இறங்கி குளியல் அறையை நோக்கிச் செல்ல அவர்கள் அறை கதவை யாரோ தட்டினார்கள். இந்த நேரத்துல யாரா இருக்கும்? ஒருவேளை அவதான் சண்டை போட வந்துட்டாளோ? ஆனா இப்பதானே பேசிட்டு போன வச்சேன். அதுக்குள்ள வந்திருக்க வாய்ப்பே இல்ல. ஒருவேளை பேய் பிசாசு இந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ?
இல்ல பேய் எப்படி ஹோட்டல் ரூம்க்கெல்லாம் வரும்? அஜய் யோசித்துக் கொண்டிருக்கும் போது மீண்டும் அறை கதவை யாரோ தட்டினார்கள். அஜய் மெதுவாக நடந்து சென்று அறையின் கதவை திறந்து பார்க்க வெளியே அபூர்வா நின்று கொண்டிருந்தாள். ஹே அப்பு, நீயா? பின்ன பேயா வந்து கதவு தட்டும். இவ்ளோ நேரம் உள்ள நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அண்ணா? சாரிமா, டயர்டா இருந்துச்சுன்னு தூங்கிட்டேன். ஓ சாரிண்ணா, என்னால உன் தூக்கம் கெட்டுருச்சா? நோ, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. ஆமா, நீ எப்படி இந்த நேரத்துல? நீ கௌதம் வீட்ல இருப்பன்னு தானே நினைச்சேன். ஆமாண்ணா, நான் அங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்தேன். கௌதம் என்ன அவங்க வீட்ல ஸ்டே பண்ண வேணான்னு சொல்லிட்டான். ஏன், என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு பாட்டி உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னாங்க, எல்லாத்தையும் சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் நீ கொஞ்சம் பொறுமையா பேசி பாட்டிக்கு புரிய வச்சிருக்கலாம். பாவம், அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? சாரிண்ணா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. அவங்க கௌதம பார்த்து என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? இதுவே கௌதம் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா அவ்வளவு தூரம் பொறுமையா நின்னு பாட்டி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்க மாட்டாங்க. பாட்டி இப்படி பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்ப கூட பாட்டி என்ன அங்க தங்க கூடாதுன்னு சொன்ன வார்த்தையை மதிச்சு கௌதம் என்ன கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போறான். பேசி முடிச்சிட்டியா? எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுற? பாட்டி கௌதம பார்த்ததும் என்ன பேசியிருப்பாங்க, எப்படி பேசியிருப்பாங்கன்னு நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணுமா? ஆனா பாட்டி ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்ற காரணம் உனக்கு தெரியுதானே? அவங்க இன்னும் லோகன் தாத்தாவை மறக்கல, மன்னிக்கவும் இல்ல. அதனால அவங்க சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பாட்டி வெறுக்கிறாங்க. அதுக்குன்னு எந்த தப்பும் செய்யாத கௌதம ஏன் அவங்க காயப்படுத்தணும்? கௌதம பார்த்து வேலை வெட்டி இல்லாதவன்னு சொன்னாங்க தெரியுமா? சீரியஸ்லி? பாட்டி இப்படி எல்லாம் பேச மாட்டாங்களே. அதுதான் எனக்கும் புரியல. சரி, அது இருக்கட்டும். கௌதம காதலிக்கிற விஷயத்த என்கிட்ட கூட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? பாட்டி வந்து நீ கௌதம லவ் பண்றதா சொல்லவும் எனக்கு எவ்வளவு டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு தெரியுமா? நான் கூட என் தங்கச்சி என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான்னு இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தேன். அண்ணா, நான் கௌதம் கிட்டயே இன்னைக்குதான் என் லவ்வ சொன்னேன். அப்படி இருக்கும்போது உன்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? வாட், இன்னைக்குதான் சொன்னியா? கௌதம் அதுக்கு சம்மதிச்சானா? முதல்ல சம்மதிக்கல, அப்புறம் நான் மலையில இருந்து குதிச்சிடுவேன்னு சொன்னதும் சம்மதிச்சான். ஆர் யூ மேட்? மலையில இருந்து குதிப்பியா? உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? பிளீஸ்ண்ணா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என்ன பத்தி உனக்கு தெரியாதா? இப்ப என்ன, நீயும் கௌதமும் லவ் பண்றீங்களா? ஆமா, நாங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்கோம். அப்புறம் கல்யாணத்துக்காவது சொல்லுவீங்களா, இல்ல அதையும் யார்கிட்டயும் சொல்லாம பண்ணிட்டு வந்து நிப்பீங்களா? முன்னாடியே சொன்னா நான் எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பேன். போனா ரொம்ப தான் கிண்டல் பண்ணாத. என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? முதல்ல உன் கல்யாணம், அதுக்கப்புறம் பாட்டி கிட்ட கௌதம் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் எங்க 2 பேத்துக்கும் கல்யாணம். அது சரி, என் கல்யாண பேச்சு எப்ப இருந்து ஓடுது? அத நீங்க தான் சொல்லணும். புதுசா பொண்ணுங்க கூட எல்லாம் சுத்திட்டு இருக்கீங்க. யாரு? கிரேசிய சொல்றியா? இன்னைக்கு நாள் முழுக்க அவ கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி தெரியுது. எத்தனை நாளா இந்த கதை ஓடுது? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அப்பு. அவ இன்னைக்கு காலையில உன்ன பாக்கதான் ஹோட்டல் ரூமுக்கு வந்திருந்தா. அப்பன்னு பார்த்து பாட்டி பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து எந்திரிக்க முடியாம கிடந்திருக்காங்க. அவ மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணலனா பாட்டி ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. என்ன, பாட்டி பாத்ரூம்ல வழுக்கி கீழே விழுந்துட்டாங்களா? ஏன் இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? இல்லம்மா, ரொம்ப பெரிய அடிலாம் இல்ல, லேசா சுளுக்கு பிடிச்சிருக்க, அவ்வளவுதான். கீழே இருக்க டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் பாட்டி பார்ட்டிக்கு வந்தாங்க. அப்பதான் கிரேசி வீரேந்திரநாத் தாத்தாவோட பர்த்டே பார்ட்டிக்கு கேக் டெலிவரி பண்ண போறதா சொன்னா. அதை கேட்டுட்டு பாட்டி அவளையும் கூட வர சொல்லி அடம்பிடிச்சாங்க. அதனாலதான் இன்னைக்கு முழுக்க அவ எங்க கூடவே இருந்தா. இப்போ உன் சந்தேகம் கிளியர் ஆயிடுச்சா? இத பாட்டிலே சொல்லி இருந்தேன்னு நான் அங்கேயே அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி இருப்பேன். இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு? எப்படியும் அவ கௌதம் வீட்டுக்கு எதிர் வீட்டுல தானே குடி வர போறா. அப்ப பார்த்து தேங்க்ஸ் சொல்லிக்கோ. பரவாயில்லண்ணா, நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். சரி, நான் பேச வந்த விஷயத்த மறந்து ஏதேதோ பேசிட்டு இருக்கேன். அண்ணா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீ நினைச்சா மட்டும்தான் அந்த விஷயம் நடக்கும். என்ன, அப்பா கிட்ட உன் லவ் பத்தி பேசணுமா? அப்பா கிட்ட பேசுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, அத நானே பேசிக்குவேன். பாட்டிய ஒரு விஷயத்துல கன்வின்ஸ் பண்ணணும். அதுக்கு நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்? இன்னைக்கு காலையில தாத்தா கிட்ட பேசிட்டு இருந்தப்போ அவரு நம்ம எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு வந்து தங்கிக்க சொன்னாரு. அவங்க மாடி போர்ஷன் காலியா இருக்கான். நான் தாத்தா கிட்ட பாட்டியும் அப்பாவையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி இருக்கேன். அப்பா எனக்கு மறுப்பு சொல்ல மாட்டாரு. ஆனா பாட்டி தான் அடம் பிடிப்பாங்க. நீதான் அவங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும். பாட்டியும் தாத்தாவும் மீட் பண்ணி பேசினாதான் அவங்க 2 பேருக்குள்ள இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓரளவுக்காவது சரியாகும்.
அது நடந்தா மட்டும்தான் எனக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் நடக்கும். சோ ப்ளீஸ்ண்ணா. அதெல்லாம் சரி, ஆனா என்ன மட்டும் விட்டுட்டு நீங்க மட்டும் போறீங்க ஏன்? நான் உங்க யார் கண்ணுக்கும் தெரியலையா? அப்படியெல்லாம் இல்ல தாத்தா, நம்ம எல்லாரையும் தான் கூப்பிட்டாரு. நான் தான் அண்ணா இது மாதிரி பிளேஸ்ல ஸ்டே பண்ண அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணுவாருன்னு சொன்னேன். சரி, அப்ப நான் நாளைக்கு காலையிலேயே பாட்டி கிட்ட இத பத்தி பேசி பாக்குறேன். நீ சொன்ன மாதிரி எடுத்ததும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க தான். பட் எப்படியாவது நாம அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். தேங்க்ஸ் அண்ணா. எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம்? என் தங்கச்சி வாழ்க்கைக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? சரி, டைம் ஆச்சு பாரு, சீக்கிரம் போய் தூங்கு. குட் நைட். அத்தியாயம் 79. மாயாவின் காதல். அடுத்த நாள் காலை சுனில் ரத்தோட் போனில் யாருடனோ ஆர்வமாக பேசிக் கொண்டிருந்தார். அப்படின்னா வர வெள்ளிக்கிழமையே வர சொல்லிடுங்க. அதான் ஜாதகத்துல 10 பொருத்தமும் இருக்குன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு நாம லேட் பண்ணணும்? சரிப்பா, நீ அவங்க கிட்ட பேசிட்டு எனக்கு நல்ல தகவல் சொல்லு. சுனில் ரத்தோட் பேசிவிட்டு போனை வைக்கவும் மாயா மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தாள். மாயா, இங்க வாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். எஸ் டாட், சொல்லுங்க. திரும்ப கௌதம் என் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணானா? ஏமா, ஒரு அப்பாவா நான் உங்ககிட்ட வேற எதுவுமே பேச மாட்டேனா? நான் என்னப்பா பண்ணட்டும்? நீங்க இப்ப எல்லாம் என்ன பேச கூப்பிட்டாலே என்ன திட்டத்துக்காக தான் கூப்பிடுறீங்க. சாரிமா, கொஞ்ச நாளாவே வீட்டுல சூழ்நிலை சரியில்லை. ஆனா இதுக்கப்புறம் அப்படி இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் மாறிடும். சரி, நான் உங்ககிட்ட பேச வந்த விஷயத்த சொல்லிடுறேன். இப்பதான் என் ஃப்ரெண்டு மகேஷ் கால் பண்ணான். அவங்கிட்ட சொல்லிதான் உனக்கு ஒரு நல்ல வரனா பார்க்க சொல்லியிருந்தேன். பையன் பேரு ரோஷன். சொந்தமா நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கான். உங்க 2 பேத்துக்கும் ஜாதக பொருத்தம் பார்த்தாச்சு. 10 பொருத்தமும் கணக்கச்சிதமா பொருந்தி இருக்கு. வர வெள்ளிக்கிழமை அவங்க ஒன்ன பொண்ணு பார்க்க நம்ம வீட்டுக்கு வராங்க. அதான் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஏதாவது இருந்தா கேன்சல் பண்ணிடுன்னு சொல்லலாம்னு கூப்பிட்டேன். மாயா ஏதோ சொல்ல வாயெடுக்க சுனில் ரத்தோட் அவளை தடுத்து நிறுத்தினார். ஒரு நிமிஷம் இருமா, நான் பேசி முடிக்கல. இங்க பாருமா, வெள்ளிக்கிழமை பையனோட ஃபேமிலில இருந்து சொந்தக்காரங்க எல்லாரும் வருவாங்க. தயவு செஞ்சு அவங்க எல்லார்கிட்டயும் கொஞ்சம் மரியாதையா தன்மையோட நடந்துக்கோ. எனக்குன்னு இருக்கிற கொஞ்ச நஞ்ச மான மரியாதையத்தையும் இல்லாம பண்ணிடாத. அவங்க எல்லாரும் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பையனை பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு. நான் வேற வரேன்னு பாக்குறேன். ஆனா தயவு செஞ்சு வீடு தேடி வர்றவங்களை அவமானப்படுத்தி அனுப்பிடாத. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். பேசி முடிச்சிட்டீங்களாப்பா? இப்ப நான் பேசலாமா? எனக்காக நீங்க கஷ்டப்பட்டு வரன் தேடினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா அதுக்கு இனி அவசியம் இருக்காது. அவசியம் இருக்காதுன்னா? இந்த வீட்டோட மாப்பிளைய நானே செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்றேன். என்ன, நீயே செலக்ட் பண்ணிட்டியா? யாருமா அது? நான் சொல்லுவேன், பட் எதுக்கும் நீங்க உங்க மனசை திடப்படுத்திக்கோங்க. சுனில் ரத்தோடின் மனமோ மகள் என்ன சொல்ல போகிறாள் என்று எதிர்பார்த்து தவித்துக் கொண்டிருந்தது. நான் அபூர்வாவோட அண்ணன் அஜய விரும்புறேன்பா. அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அபூர்வாவின் அண்ணன் அஜயை விரும்புவதாக மாயா சொன்னதை கேட்டு சுனில் ரத்தோட் அதிர்ச்சியில் உறைந்தார். கடவுளே, என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்றா? அந்த குடும்பத்தை ஒரு வழி பண்ணாம விடமாட்டா போல இருக்கே. ஏமா, நீ அந்த தம்பியை விரும்புறது சரி, ஆனா அவனுக்கு உன் மேல விருப்பம் இருக்கணுமே. இல்லப்பா, நான் இன்னும் என் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்லல. சொன்னாதானே அவர் மனசுல நான் இருக்கேனா இல்லையானே தெரியும். எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணலாமா? அவங்க ஏற்கனவே அபூர்வா விஷயத்துல நீ பண்ண காரியத்தால ரொம்ப கோபமா இருக்காங்க. எந்த அண்ணனாவது தன்னோட தங்கச்சிய கொலை பண்ண பார்த்தவளை கல்யாணம் பண்ணிக்குவானா? கண்டிப்பா மாட்டேன். ஆனா அஜய் என்ன கல்யாணம் பண்ணிக்குவாரு. பண்ணித்தான் ஆகணும். அவருக்கு வேற ஆப்ஷன் இல்ல. என்னமா நீ புரியாம பேசிட்டு இருக்க? எந்த ஊர்லயாவது பொண்ணு பையனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்குமா? இல்ல அப்படியே பண்ணிக்கிட்டாலும் வாழ்க்கை தான் நல்லா இருக்குமா? என் விஷயத்துல எல்லாம் நல்லாதான் நடக்கும்பா. ப்ளீஸ் நெகட்டிவா பேசாதீங்க. இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன். அஜய சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க வர வெள்ளிக்கிழமை யாரோ வராங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்கள வர வேண்டாம்னு சொல்லிடுங்கப்பா. எனக்கு ஆபீஸ்க்கும் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மாயா சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றதும் சுனில் ரத்தோட் என்ன செய்வது என்று புரியாமல் குப்தாவிற்கு கால் செய்தார். குப்தா, நீ இப்ப எங்கயா இருக்க? நான் உன்னை உடனே பார்த்தாகணும். என்னாச்சு சொல்லி, ஏன் ஒரு மாதிரி பதட்டமா பேசுற? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையாவா? தலை போற பிரச்சனை. இப்ப உன்னால வீட்டுக்கு வர முடியுமா?
நான் ஒரு வேலையா சொந்த ஊருக்கு வந்திருக்கேன் சுனில். நான் இப்ப கிளம்பினா கூட நாளைக்கு காலையில தான் என்னால ரீச் ஆக முடியும். என்ன விஷயம்னு போன்லயே சொன்னேன். மாயா கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவ கல்யாணத்தை பத்தி பேசினேன். என்ன முடியாதுன்னு சொல்லிட்டாளா? அவ அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல குப்தா. அவ அபூர்வாவோட அண்ணன் அஜய கல்யாணம் பண்ணிக்க விரும்புறதா சொல்றா. அஜயவா? பாரு, உனக்கே அதிர்ச்சியா இருக்குன்னா எனக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும். இப்ப என்ன பண்றது இவள, நீயே சொல்லு. வேற என்ன பண்றது? அவினாஷ் கிட்ட பேசி பார்க்க வேண்டியதுதான். என்ன, அவினாஷ் கிட்ட பேசணுமா? தெரிஞ்சுதான் பேசுறியா? இவ மட்டும் அவங்க குடும்பத்துக்கு மருமகளா போனானா அந்த வீட்டையே நாசம் பண்ணிடுவா. அப்புறம் அபூர்வாவோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. கண்டிப்பா இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். நீ செய்யலனா உன் பொண்ணு செய்ய போறா. அப்படி அவளா ஏதாவது பண்ணானா அதோட பாதிப்பு அதிகம். அதுக்கு நாமளே போய் அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம். முடியாதுன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு அப்புறமா பாத்துக்கலாம். உன் பொண்ணும் நம்ம அப்பா நமக்காக போய் அவங்க வீட்டுல கேட்டாருன்னு யோசிப்பால. நீ என்ன சொன்னாலும் என் மனசு இதுக்கு சம்மதிக்க மாட்டேங்குது. இருந்தாலும் நான் இத பத்தி யோசிச்சு பாக்குறேன். சுனில் பேசிவிட்டு போனை வைத்ததும் குப்தா எரிச்சலோடு தன் மொபைலை தூக்கி எறிந்தார். ச்சே, இவ ஒருத்தியால என் ஒட்டுமொத்த பிளானும் ஸ்பாயில் ஆயிடும் போல இருக்கே ரவி. யாரடா சொல்ற? எல்லாம் அந்த சுனில் பெத்து வச்சிருக்கானே அந்த பைத்தியக்காரியத்தான் சொல்றேன். ஏன், என்னாச்சு? அந்த மாயா அவினாஷோட பையன் அஜய கல்யாணம் பண்ணிக்க விரும்புறதா சொல்லி ஒத்த கால நிக்கிறாளாம். அவன் யார கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு என்னடா? என்னடா இவ்வளவு சாதாரணமா கேக்குற? இத்தனை நாளும் அந்த குடும்பத்தை நான் ஏன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தேன். இப்ப அஜய் அந்த வீட்டுக்கு மருமகனா வந்தானா இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடாதா? அதுவும் வாஸ்தவம் தான். ஆனா நீ தானடா இப்ப போன்ல அவினாஷ் வீட்டுக்கு போய் பேசி பார்க்க சொல்லி சுனில் கிட்ட சொல்லிட்டு இருந்த. ஆமாண்டா, நான் சொன்னேன். ஏன்னா அப்பதான் அவனுக்கு என் மேல இருக்க நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். மாயா மேல எனக்கு அக்கறை இருக்குன்னு அவனும் நம்புவான். சரிடா, பட் சுனில் போய் அவங்க வீட்டுல பேசி ஒருவேளை அவினாஷ் சம்மதம் சொல்லிட்டா என்ன பண்றது? நான் அதுக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கேன்டா. அவினாஷ்க்கு இன்னும் அருண் அபூர்வா கிட்ட தப்பா நடந்துகிட்ட விஷயம் தெரியாது. அது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை வேற லெவல்ல பெருசாகும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரெண்டு குடும்பத்தையும் சேர விடாம நாம பிரிச்சிடலாம். குப்தா பேசிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு புது நம்பரில் இருந்து போன் கால் வந்தது. அட்டெண்ட் செய்து காதில் வைத்த குப்தாவின் முகத்தில் எரிச்சல் அப்பட்டமாக தெரிந்தது. அத்தியாயம் 80. நீயா? டேய், உன்னதான் என் நம்பருக்கு போன் பண்ண வேண்டாம்னு சொல்லிருக்கல, அப்புறம் எதுக்குடா எனக்கு போன் பண்ற? தேவையில்லாம என்ன பிரச்சனையில மாட்டி விடலாம்னு பாக்குறியா? ஹலோ பாஸ், என்ன மரியாதை குறையுது? நான் நேத்து உங்க ஆபீஸ்க்கு வந்தேன். ஆனா உங்க பிஏ என்ன உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் எப்படி உங்களை கான்டாக்ட் பண்றது? சரி, என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லிட்டு போன வை. என்ன பாஸ், ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நான் கேட்ட 50 லட்சம் ரூபாய் எனக்கு எப்ப கிடைக்கும்? ஒரு மாசம் கழிச்சு போன் பண்ணு, உனக்கு நான் பணத்தை முழுசா செட்டில் பண்ணிடுறேன். அதெல்லாம் முடியாது. இப்பவே எனக்கு பணம் கைக்கு வந்தாகணும். உங்களால என் கூட்டாளி ஒருத்தன் செத்து போயிட்டான், இன்னொருத்தன் இப்ப ஜெயில இருக்கான். அவன் மட்டும் வாயை திறந்து உண்மையை சொன்னான்னா நான் வாழ்க்கை முழுக்க ஜெயில தான் கழிப்பீங்கணும். நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் நிம்மதியா நேபாள் போய் செட்டில் ஆயிடுவேன். டேய், என்னடா மாத்தி மாத்தி பேசுறீங்க? இந்த வேலையை உனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? உடனே பணம் தர முடியாதுன்னு சொன்னா இல்லையா? ஆமா பாஸ், சொன்னீங்க. ஆனா எனக்கு இப்ப பணம் அர்ஜென்டா தேவைப்படுது. அந்த கௌதம் வேற ரொம்ப முரடனா இருக்கான். எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே தெரியாது. ஒருவேளை அவன் என்ன தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டா நான் நேரா பரலோகம் போக வேண்டியதுதான். அதனால எனக்கு பணத்தை எப்படியாவது சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுங்க. டேய், என்னடா நானும் இவ்வளவு தூரம் சொல்றேன், நீ புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டே போற. பணம் எல்லாம் கொடுக்க முடியாது, போறவை. ஹலோ ஹலோ, என்ன நானும் பெரிய மனுஷனாச்சேன்னு பொறுமையா பேசிட்டு இருந்தா எங்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? அந்த அபூர்வா பொண்ணை கடத்தி கொலை பண்ண சொன்னது மாயா இல்ல நீதாங்கிற விஷயம் மட்டும் அந்த கௌதமுக்கு தெரிஞ்சுது. உன் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு இன்னும் ஒரு வாரத்துல பணம் வந்தாகணும். இல்லனா நான் நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிடுவேன். டேய்,
அப்படி எதுவும் செஞ்சிடாத. உனக்கு என்ன இப்ப பணம் தானே வேணும்? இந்த வாரத்துக்குள்ள நான் உனக்கு முழு பணத்தையும் செட்டில் பண்ணிடுறேன். எங்க எப்பன்ற தகவலை நான் மெசேஜ்ல அனுப்புறேன். அது வரைக்கும் எனக்கு போன் பண்ணாத. குப்தா அந்த கடத்தல்காரனிடம் பேசிவிட்டு கோபத்தோடு போனை கட் செய்தார். என்னையா நீ பாட்டுக்கு காசு தரதா சொல்லிட்ட? அவ்வளவு பணத்துக்கு நாம எங்க போறது? எங்கிட்டயும் இப்ப அவ்வளவு கேஷ் இல்லையே. யார் இப்ப அவனுக்கு பணத்தை தரா? அவனை நம்ம இடத்துக்கு வர வச்சு அவன் கதைய முடிச்சிடலாம். கொடுத்த வேலையை ஒழுங்கா முடிக்க துப்பு இல்ல. பணம் வேணுமா? பணம். குப்தா கடத்தல்காரனின் கதையை முடிக்க திட்டம் போட்டுக் கொண்டிருந்த அதே நேரம் அபூர்வா கௌதமின் வீட்டிற்குள் நுழைந்திருந்தாள். தாத்தா, அங்கிள், என்ன வீட்ல ஒருத்தரையும் காணோம். எல்லாரும் சேர்ந்து எங்க போயிருப்பாங்க? அப்போது கௌதம் குளித்துவிட்டு தோளில் துண்டை போர்த்தியபடி மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தான். ஹலோ மை டியர் ஃபியூச்சர் வைஃப், இங்க தனியா நின்னு யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, எங்க வீட்ல யாரையும் காணோம். ஏன் இங்க ஒருத்தன் குத்துக்கள் மாதிரி உன் முன்னாடி நின்னுட்டு இருக்கனே, அது உன் கண்ணுக்கு தெரியலையா? அதெல்லாம் நல்லா தெரியுது. ஆனா நான் தேடி வந்தது உன்ன இல்ல, தாத்தாவ. ஆமா, தாத்தா எங்க போயிருக்காரு? உன் தாத்தா அவரோட ஃப்ரெண்ட கூட்டிக்கிட்டு வாக்கிங் போயிருக்காரு. அப்பா மார்க்கெட் வரைக்கும் போயிருக்காரு. ஆக மொத்தம் உனக்கு நான் தேவையே இல்ல, அப்படித்தானே? இதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டா எப்படி? ஆக்சுவலா நான் ஒரு முக்கியமான நியூஸோட வந்திருக்கேன். அதனாலதான் தாத்தாவை தேடிட்டு இருக்கேன். ஏன் அந்த முக்கியமான நியூஸ என்கிட்ட சொல்லக்கூடாதா? சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. பாட்டி நம்ம வீட்ல தங்க ஒத்துக்கிட்டாங்க. அதை விட பெரிய சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? அஜயும் நம்ம வீட்ல தங்க ஒத்துக்கிட்டான். என்ன, அஜய் ஒத்துக்கிட்டானா? ஆமா, நாங்க எல்லாரும் இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு உங்க வீட்ல தான் தங்க போறோம். உனக்கு ஓகே தானே? என் ஒய்ஃபும் என் ஒய்ஃபோட ஃபேமிலியும் இங்க வந்து தங்கறதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஆமா, ஏன் இப்படி ட்ரெஸ் கூட போடாம நின்னுட்டு இருக்க? எல்லாம் நீ வந்து உன் கையால எனக்கு ட்ரெஸ் போட்டு விடுவனுதான். ஆமா சார், அப்படியே சின்ன குழந்தை, ஆசைய பாரு. அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது கிரேசி உள்ளே வந்தாள். சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நோ நோ, வா கிரேசி, உள்ள வா. இல்ல, ஆக்சுவலா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. பின்னாடி லக்கேஜ் வருது. சோ வீட்டு சாவிய வாங்கிட்டு போலான்னு வந்தேன். யா ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் கீ எடுத்துட்டு வந்துடுறேன். கௌதம் வீட்டு சாவியை எடுக்க உள்ளே சென்ற போது அபூர்வா கிரேசியை பார்த்து புன்னகைத்தாள். தேங்க்ஸ் கிரேசி, நேத்து நடந்ததெல்லாம் அண்ணா சொன்னாரு. நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா பாவம் பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுக்கு எதுக்கு மேடம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? சரியான நேரத்துல அவங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாட்டி இப்ப நல்லா இருக்காங்களா மேடம்? நல்லா இருக்காங்க கிரேசி. நான் வரும்போது பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். கௌதம் சாவியை எடுத்து வந்து அபூர்வாவின் கையில் கொடுத்தான். இனிமே அபூர்வா தான் இந்த வீட்டோட மகாராணி. சோ நீங்க குடி போற வீட்டோட சாவிய அவ கையால உங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். கௌதம் சொன்னதை கேட்டு அபூர்வா புன்னகைத்தாள். இந்தாங்க கிரேசி, உங்க வீட்டோட சாவிய புடிங்க. அபூர்வா கிரேசியின் கையில் சாவியை கொடுக்க போகும் நேரத்தில் கௌதமின் கசின் சமீர் அந்த இடத்திற்கு வந்தான். ஒரு நிமிஷம் அபூர்வா. சமீரின் குரலை கேட்டு அனைவரும் பின்னால் திரும்பி பார்த்தனர். ஆமா, எதுக்காக இந்த சாவிய கிரேசி கையில கொடுக்கற? இது என்ன கேள்வி? அவங்க எதிர் வீட்டுக்கு குடி வராங்க, அதனால அவங்க கையில கொடுக்கறேன். சாரி மிஸ் கிரேசி, நீங்க வேற எங்கேயாவது போய் வீடு பாத்துக்கோங்க. நானும் எங்க ஃபேமிலியும் எதிர் வீட்டுக்கு குடி வரலாம்னு இருக்கோம். சமீர் சொன்னதை கேட்டு கௌதம் ஆத்திரமடைந்தான். என்ன உளறிட்டு இருக்க சமீர்? நான் ஒன்னும் உளரல கௌதம், நிஜமா தான் சொல்றேன். நான் என்னோட ஒய்ஃப், அம்மா, அப்பா எல்லாரும் இந்த வீட்டுக்கு குடி வரலாம்னு இருக்கோம். அத பத்தி பேசதான் உன்னை பாத்துட்டு போலாம்னு வந்தேன். சாரி அமீர், அந்த வீட்டை நாங்க ஏற்கனவே கிரேசிக்கு வாடகைக்கு விட்டுட்டோம். அவங்களும் இன்னைக்கு குடி வராங்க. நீ வேற எங்கேயாவது வீடு பாத்துக்கோ. என்ன கௌதம், நான் உன்னோட தம்பி, எனக்கே வீடு இல்லைன்னு சொல்ற. தம்பியா இருந்தானே யாரா இருந்தானே முதல்ல கேட்கறவங்களுக்கு தானே வீடு தர முடியும். நீ தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காத. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிரேசியோட ஃபேமிலி இங்க வந்துருவாங்க. சோ பிளீஸ் இடத்த காலி பண்ணு. அபூர்வா, நீ கிரேசி கிட்ட சாவியை கொடு. அபூர்வா கிரேசியிடம் சாவியை நீட்ட அவள் அதை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து சென்றாள். வேணாம் கௌதம், நீ திரும்ப திரும்ப என்ன அவமானப்படுத்திட்டு இருக்க. ஏன்னா நீ திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க, அதனால அவமானப்படுற. வா அபூர்வா, உள்ள போறோம். போடா போ. இன்னும் எத்தனை நாளைக்குதான் உன் ஆட்டம்னு நானும் பாக்குறேன். நீ ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை எல்லார்கிட்ட இருந்தும் மறைக்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உன்னை பேசிக்கிறேன்.